நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணி உடனாகிய ஆளவாய் சொக்கநாத பெருமானுடைய ஒப்பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் 63 நாயன்மார்களுடைய குருவர்களாலும் இன்றைய தினம் இயற்பகை நாயனாருடைய குருபூசை திருநாள். அந்த அற்புதமான திருநாளை அவருடைய அருள் வரலாற்றை நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். இயற்பகை நாயனார் காவிரி பூம்பட்டினம் என்ற சோழ நாடு, அந்த நாட்டில் வாழ்ந்தவர். அவருடைய குலம் வணிகர் குலம். காரைக்கால் அம்மையார், அதுபோல நம்ம இயற்பகை நாயனார், இப்படி பல நாயன்மார்களை நமக்கு கொடுத்தது இந்த வணிகர் குலம். அதனால ஒரு எல்லா குலத்திலையும் நம்ம நாயன்மார்கள் இருக்காங்க. இருந்தாலும் இந்த இயற்பகை நாயனார் அவருடைய செயல் செயற்கரும் செயல், யாராலும் செய்ய முடியாத செயல்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு செயல் தான் நம்மளுடைய இயற்பகை நாயனார் செய்த அற்புத செயல். அதனாலதான் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன்கிறார். அவரு இல்லைன்னு தன்னோட வாழ்நாள்ல சொன்னதே இல்லை. எப்படிங்க? தன்னுடைய வாழ்நாள்ல இல்லைன்னு சொன்னதே இல்லை. அதனாலதான் திருத்தொண்ட தொகையில நம்மளை நம்பியாரூரர் என்ன சொல்றாரு? இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படின்றார். அவருடைய அருள் வரலாற்றை நாம சிந்திக்கும் பொழுது யாராலும் செய்ய முடியாத செயல்தான். ஆண்டவன் பணி, அடியார்களுடைய பணி மிக சிறப்பாக செய்து வாழ்ந்து கொண்டு வருகின்றார். அவருடைய மனைவி திருவினும் ஒருமிக்கால், மனையறத்தின் வேர் அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய சேக்கிலார். ஒரு இல்லத்துக்கு ஒரு வேறாக இருக்கக்கூடியது யாருன்னா மனைவி. அதான் மனையறத்தின் வேர். எல்லாத்தையும் தாங்கக்கூடிய கணவன் குழந்தைகள் எல்லாம் கிளைகளா இருக்காங்க, அவங்களெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு வேறாக அந்த மனைவி இருக்கா. அதனாலதான் மனையறத்தின் வேர் அப்படின்னார். அந்த அம்மையார் திருவினும் ஒருமிக்கால். அவங்க கணவனும் மனைவியும் காதலால் கருத்து ஒருமித்து வாழக்கூடியவர்களாக இருக்காங்க. ஒருமித்த கருத்து கணவன் மனைவியும் இருக்காங்கன்னா அதுவே மிகச்சிறந்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா கணவனுக்கு ஒரு சில கொள்கைகள் இருக்கும், மனைவிக்கு ஒரு சில கொள்கைகள் இருக்கும், ஒரு ஒத்தே வராது. இருந்தாலும் என்ன பண்றது, வாழ்ந்தே ஆகணுமேன்னு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாம கணவனும் மனைவியும் ஒருமித்த கருத்தோட அன்போட வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். இயற்பகை நாயனாருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு நம்ம சிந்திக்கணும். உலக இயல்பு என்ன? இந்த உலக இயல்பு எதெல்லாம் தன்னுடைய பொருள் இல்லையோ அதெல்லாம் தன்னுடைய பொருள் தன்னுடைய பொருள் தன்னுடைய பொருள்னு நாம நினைத்து கொண்டு வைத்து கொண்டு இருக்கோம். ஆக மொத்தம் எதுவுமே நம்மளுடைய பொருள் இல்லை, கிடையாது. அதை நம்ம உணரல. இதை உணர்ந்தவர் நம்மளுடைய இயற்பகை நாயனார். எந்த பொருள் நமக்கு சொந்தம் கிடையாது, எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு செல்ல போவதில்லைன்னு உணர்ந்தவர். அதனால தன்னிடம் இருக்கக்கூடிய எந்த பொருளை சிவனுடைய அடியார்கள் கேட்டா உடனே கொடுத்துருவார். ஐயா எனக்கு இந்த பொருள் வேணும், இந்த வைத்துக் கொள்ளுங்க. என்ன கேட்டு வர்றாங்களோ அவங்க கேட்கக்கூடிய பொருள் அப்படியே கொடுக்கக்கூடியவர். இப்ப இவருடைய பெருமையை உலகறிய செய்யணும். சாமி எப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா, அறியாதவங்க சிவபெருமானை கும்பிட்டால் சோதனை செய்வார். இது ஒரு தவறான புரிதல். அவருக்கு சோதனை செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது.
அவருக்கு தெரியாதா தன்னோட அன்பன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு? அப்ப ஏன் வந்து சோதிக்கிறாரு? நம்மளுடைய அடியார்களுடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் அப்படின்னு திருவுள்ளம் கொள்வார் சாமி. அடியாருடைய பெருமையை எப்படி உலகறிய செய்வது? அப்ப அவருடைய அந்த சோதனை, அதை சாதனைகளாக மாற்றக்கூடியவர்கள் தான் நம்மளுடைய அடியார்கள், நாயன்மார்கள். அதுக்காக தான் வர்றார். அவங்களுடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டும். அதுபோல இயற்பகை நாயனாருடைய இல்லத்துக்கு வர்றார் சாமி. எப்படி வர்றாரு? திருநீலகண்டர் வீட்டுக்கு வயதான ஒரு வேதியராக வர்றார். ஆனா நம்ம இயற்பகை நாயனார் வீட்டுக்கு எப்படி வர்றாரு? ஒரு தோற்றமே வித்தியாசமா இருக்கு. ஒரு காமுற்றவர் போல, ஒரு காமுகர் போல. ஆனா திருநீர் பூசியிருக்காரு, உத்ராக்கமெல்லாம் தரித்திருக்காரு, நல்லா ஜவ்வாதெல்லாம் போட்டு நல்ல ஒரு தோற்றத்தோட வர்றார். வந்து இயற்பகை நாயனாரோட இல்லத்துக்கு வர்றார். அப்பா, உன்னையதான் பார்க்க வந்தேன். சாமி வாருங்கள், பெரிய புண்ணியம் நாங்கள் பண்ணது. இன்னைக்கு சாமி எழுந்தருளி இருக்கார், அமருங்கள்னு அவருடைய பாதத்தை வணங்கி திருநீர்லாம் வாங்கிக்கிறார். அடியாராக வரக்கூடியவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை திருநீற்றுக்கும் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய உருத்திராக்கத்திற்கும் மரியாதை கொடுக்கணும்னு நம்ம நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றில், நம்ம ஒவ்வொருத்தரோட அருள் வரலாற்றிலையும் சிந்திக்கலாம், பார்க்கலாம். அதுபோல வந்திருக்கக்கூடிய அந்த அடியார் கொஞ்சம் வித்தியாசமான தோற்றமாக இருந்தாலும் அவர் வந்து அடியார், திருநீர் அணிந்திருக்கார், உருத்திராக்கம் அணிந்திருக்கார். அவர் அமர வைத்து கேட்கிறார், அடியேன் செய்ய வேண்டியது யாது? அதுதான் முக்கியம். அடியார் வந்தோடனே பாதத்தில் விழுந்து வணங்கி எழுந்து அடியேன் செய்ய வேண்டியது யாது, பணியுங்கள்னு சொல்லணுமா? அதான் நாம் என்னைக்காவது சொல்லியிருக்கோமான்னா இல்லவே இல்லை. அடியாரை பார்த்தா திரும்பிட்டு போயிடுவோம், பிடிக்காது. அந்த மாதிரியா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம நாயன்மார்கள் வரலாறுலாம் நம்ம பேசி சிந்திக்கணும், அப்பதான் மனம் பக்குவம் படும். அப்ப இந்த கேட்குறாரு, அடியேன் செய்ய வேண்டியது யாது, பணியுங்கள்னு கேட்குறாரு. அப்ப சாமி சொல்றாரு, அப்பா இயற்பகை, நீ என்னமோ யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துருவியாமே அப்படின்னு கேட்டார். அப்ப இயற்பகை நாயனார் சொல்றாரு, சாமி என்னிடம் உள்ள பொருளாக இருந்தால் கொடுத்து விடுவேன்னார். அவர்கிட்ட இருக்க பொருள், இல்லாத பொருளை நம்ம எடுத்து கொடுக்க முடியாது. இன்னொருத்தருடைய பொருள் எடுத்து நம்ம கொடுக்கறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, கொடுக்கக்கூடாது. தன்னுடைய உடைமை பொருளாக இருந்தால், தனக்கு உரிமையான பொருளாக இருந்தால் அதை கொடுக்கலாம். அப்ப இவர் கேட்குறாரு, நானும் உங்ககிட்ட ஒரு பொருள் கேட்க தான் வந்தேன் அப்படின்னார். கேளுங்கள் சாமி, என்னிடம் இருந்த பொருளாக இருக்கக்கூடிய பொருளாக இருந்தால் ஒன்றும் தடையில்லை கொடுப்பதற்குன்னு சொல்லிட்டார். இப்ப இவர் வந்து கேட்க வந்த பொருள் சாதாரணமான பொருள் இல்லை. அதனால ஒரு நிமிஷம் என்ன பண்றாரு, சரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் வந்து உன்னுடைய காதல் மனைவியை வேண்டி பெற்று செல்ல வந்தேன்ட்டார். எப்படி இருக்கும் பாருங்க. நான் என்ன வாங்கிட்டு போக வந்தேன்னு தெரியுமா? உன்னுடைய காதல் மனைவியை வேண்டி பெற்று செல்ல வந்தேன்ட்டார். இப்ப நாமளா இருந்தா அந்த இடத்துல எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மள அந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும். ஒரு நாயன்மார் வரலாறை சிந்திக்கிறோம் அப்படின்னா நாம எந்த விதத்துலையும் தகுதி இல்லை. நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை பேசுறதோட தான் இருக்கோம். இன்னும் செயல்முறைக்கு செயல்பாட்டுக்கு வரல. நாம பாடுவதும் பேசுவதும் மட்டும்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் செயல்பாட்டுக்கு நம்ம வரல. எல்லா பொருளும் என்னதுன்னு நம்ம நினைக்கிறோம். என்னைக்கெல்லாம் இந்த பொருள் நம்மளது இல்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இயற்பகை நாயனார் வந்து என்ன பண்ணாரு, நாம என்ன பண்ணுவோம்? யோசனை பண்ணி பாருங்க. நம்மளோட இல்லத்துல நாமளும் அடியாரா மாதிரி இருக்கோம்.
ஒருத்தர் வர்றாரு, சிவனடியார் வந்து உன்னுடைய மனைவியை கேட்டு பெற்று செல்வதற்காக வந்தேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்குவோம். அப்ப என்ன பண்ணுவோம்? ஓஹோ, நீ தான் சாமியார் வேடமிட்டு கொண்டு வந்து ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கின்றாயா, உன்னை உடனே இப்போது காவல்துறையில் பிடித்து கொடுத்து விடுகிறேன்னு சொல்லுவோம். நம்ம இயற்பகை நாயனார் அப்படியெல்லாம் சொல்லலை. அதனால தான் அவர் இயற்பகை சாதனை செய்தவர்கள். அவருடைய செயலை நம்மளால நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. பல தடவை நம்ம அதான் சொல்லுவோம். நம்ம நாயன்மார்களுடைய பேரை இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவுதான் அவங்க வந்து பெரிய கொடையாளர்களாக இருந்தாலும், எவ்வளவு திருப்பணிகள் செய்தாலும், நம்ம நாயன்மார்களோட பேரை அவங்களுக்கு நம்ம சூட்டக்கூடாது. அவருடைய தாசன், அடிப்பொடி, இந்த இப்போ நிறைய ஐயாலாம் வச்சுருக்காங்க, சேக்கிலார் அடிப்பொடி அப்படின்னு. அவருடைய திருவடியை நான் சூட்டி கொண்டிருக்கேன், அந்த மாதிரி வைத்துக்கொள்ளலாம். நாயன்மார்களோட பேரை நேரடியாக நம்ம வைத்துக்கொள்வதற்கான அதிகாரமோ தகுதியோ நம்மள்கிட்ட இல்லை. அதுதான் உண்மை. இயற்பகை நாயனாருடைய செயலை யாராலையும் நினைச்சே பார்க்க முடியாது. உன்னுடைய காதல் மனைவியை பெற்று செல்வதற்காக வந்தேன்ட்டார். இவர் என்ன சொன்னார் நாயன்மார் தெரியுமா? நம்மளுடைய இயற்பகை நாயனார் என்ன சொன்னார் தெரியுமா? ஆஹா, மிக நன்று, மிக சந்தோஷம், என்கிட்ட உள்ள பொருளா கேட்டீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம தன்னோட மனைவியார்கிட்ட சென்று அந்த அம்மையார்கிட்ட சொன்னாரு, உன்னை இந்த அடியாருக்கு தந்து விட்டோம்ட்டார், தானமா கொடுத்துட்டார். இப்ப இந்த அம்மையார் என்ன செய்தாங்களாம், ஒரு நிமிடம், ஒரு நொடி கலங்கினாங்களாம். அப்புறம் என்ன துணிந்திருக்கார்கள் அப்படின்னா, கணவனார் என்ன சொல்றாரோ அதுவே வேத வாக்கு, அதுவே மந்திரம், அதுக்கு மேல வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லை, கிடையாது. அவர் சொல்றதுதான் வேதம், அதுதான் வாக்கு, அதுதான் நம்ம செய்யணும். அவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? உன்னையே இந்த அடியாருக்கு தானமா கொடுத்துட்டேன்ட்டார். அவர் சொல்லுக்கு மேல என்னோட உயிருக்கு ஒரு நாதா, உன்னுடைய உத்தரவுக்கு மீறி எந்த செயலும் செய்வதற்கு எனக்கு உரிமை உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, இயற்பகை நாயனாரோட பாதத்துல விழுந்து வணங்கி எழுந்து, இந்த அடியாருடைய வந்து கேட்டிருக்கார் இல்லையா மனைவி வேணும்னு, அவருடைய பாதத்திலையும் விழுந்து எழுந்து வணங்கி அவரோட பக்கத்துல போய் அந்த நின்றுட்டாங்க, சிவனடியார் பக்கத்துல. இப்ப இவர் சொல்றாரு, சிவனடியார வந்த சாமி என்ன சொல்றாரு, அப்பா உன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு நான் இந்த ஊரை தாண்டி செல்ல முடியாது. ஏன்னா உன்னுடைய உறவினர்களும் இந்த ஊரு, இந்த அம்மாவோட உறவினர்களும் இந்த ஊரு. தன்னுடைய மகளை மருமகை தானமா கொடுத்துட்டாரு ஒரு அடியாருக்கு, சாமியாருக்குன்னா விடுவாங்களா? பெண்ணை பெற்றவங்க நினைச்சு பாருங்க. சரி, இவரை சேர்ந்தவங்க நம்மளுடைய வீட்டுக்கு வந்த மருமகளை தானமா கொடுத்துட்டாரு அப்படின்னா விடுவாங்களா? அப்ப ரெண்டு பக்கத்து உறவினர்களும் வந்துருவாங்க. அதனால நீ என்ன பண்ற தெரியுமா, என்னை இந்த அம்மாவையும் பத்திரமா அழைச்சிக்கிட்டு போய் ஊர் எல்லையை தாண்டி விட்டுட்டு வந்துருன்ட்டார். ஒரே வேலை முடிஞ்சது. இவர் என்ன பண்ணார் தெரியுமா, இயற்பகை நாயனார் ஒரு போர்க்கோளம் கொண்டார். போருக்கு போகும்போது எப்படி உடை போடுவாங்க, அந்த மாதிரி உடையெல்லாம் தரித்து கொண்டு கையில வாளை எடுத்துக்கொண்டு கேடயத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். இதுக்குள்ள இந்த செய்தி ஊருக்குள்ள காட்டு தீயா பரவுது. நல்ல செய்தி பரவாது. ஒன்று யோசிச்சுக்கோங்க, நல்ல செய்தி நீங்க சொன்னீங்கன்னா ஊருக்குள்ள பரவவே பரவாது. ஏதாவது ஒரு எதிர்மறையான செய்தியை சொல்லுங்களேன், அது உலகமே பரவும். ஒரு அடியார் இருக்காரு, அவரை பத்தி ஒரு அவதூறா ஒரு செய்தி சொல்றோம். உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, ஒரு முற்றோதல் நடக்குது, இந்த அம்மா யாருக்குமே மைக் தராதுன்னு ஒன்று சொல்லிவிடுங்க, அது உலகம் பூரா பரவும். அந்த அம்மா நிறைய திருப்பணி செய்கிறாங்க, நிறைய தொண்டு செய்கிறாங்கன்னு மட்டும் சொல்லி பாருங்க, பரவவே பரவாது. அதுதான் உலகம், கலியுகம். அதுபோல் இந்த பரவிச்சு, காட்டுத்தீயா பரவிருச்சு. தன்னோட மனைவியை தானமாக கொடுத்துட்டாரு இயற்பகை, ஒரு சாமியார் அழைத்து கொண்டு செல்ல போறாருன்னு உறவினர்கள் எல்லாம் வந்துட்டாங்க.
அவங்களும் வாளெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. கத்தி, வாள், கோடரி, கேடயம் எல்லாம் அவங்களும் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. ஏற்பகை நாயனார் என்ன செய்தார் தெரியுமா? அவங்கள அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்தினார். இந்த அம்மையாரையும் சாமியையும் ஊரெல்லையில கொண்டு போய் விட்டுட்டு சொன்னார். என்ன சொல்றாரு? இனி யாரும் தடை இருக்காது, வரமாட்டார்கள், இனி நீங்கள் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியே பார்க்கலையாம். திரும்பியே பார்க்கல. இவ்வளோ நாள் நகமும் சதையுமாக காதலா ஒன்றா கருத்தொருமித்து அன்போடு வாழ்க்கை நடத்திய தன்னுடைய மனைவிய தானமா கொடுத்துட்டு ஏற்பகனானார் திரும்பியே பார்க்கல. ஏன் அப்படின்னா அது அவருடைய உடைமை பொருளாகிடுச்சு, அதனால திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு போறார். இப்ப சாமி என்ன செய்தார் தெரியுமா? ஓலமிடுறார். மறைகளெல்லாம் அவரை நோக்கி ஓலமிடுதான். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படிங்கிறார். திருமாலும் பன்றியாய் சென்றுனரார் திருவடி. அடி முடியும் காண முடியாது, மாலும் மயனும் காண முடியாத அந்த பெருமான் என்ன செய்தார் தெரியுமா? இயற்பகை நாயனார், நம்மளுடைய நாயனாரை நோக்கி, இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டு நீ வருவாய் ஓலம், அயற்பிலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம்ட்டார். இந்த திரும்பி பார்க்காம போனார் இல்லையா ஏற்பகை நாயனார், அப்ப யாரால முடியும் இந்த செயல்? நினைச்சு பாருங்க, யாராலே முடியாது, முடியவே முடியாது. அதான் ஏற்பகை முனிவான்ட்டார். முனிவர்களால என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் துறந்துருவாங்க. அப்ப இவரும் பந்த பாசம் எல்லாம் விட்டவர் தானே, மனைவியை தானமா கொடுத்துட்டார்ல. அதனால முனிவா, இயற்பகை முனிவான்னு கூப்பிட்டார் சாமி. அவருடைய வாயினால கூப்பிடுறாரு. ஈண்டு நீ வருவாய் போலும், திரும்ப நீ வரணும். அயற்பிலாதானே போலும், எதற்கும் அசராதவர், என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். அன்பனே ஓலம் மூலம், இவரை விட அன்பா இருக்கவர் யார் இருக்கு அடியார்கள் மேல? செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம், யாராலும் செய்ய முடியாத செயற்கரிய செயல் மனைவியை தானமாக கொடுத்தது. அப்படி செயற்கரிய செயல் செய்தவர் நம்முடைய ஏற்பகை நாயனார். அவர் என்ன நினைக்கிறார் நாயனார்? ஓ, திரும்ப யாரோ இவருக்கு தடை சொல்ல நம்மளோட உறவினர்கள் யாரோ வந்து விட்டார்கள் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? பாக்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த அம்மா மட்டும் நிக்கிறாங்க. சாமி மறைஞ்சிட்டார். மறைந்துட்டு இயற்பகை நாயனாருக்கு அவருடைய மனைவியாருக்கும் கைலாய காட்சி கொடுக்கிறார் சாமி. வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியோடு அம்மையோடு உமையம்மையோடு காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அப்படின்னு நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் கைலாய காட்சி கண்டது போல அப்படியே காட்சி கொடுக்கிறார். அம்மையோட உமையம்மையோட அப்படியே இயற்பகை நாயனார் பலமுறை நிலத்தில் விழுந்து பணிந்து எழுந்து போற்றி போற்றி அப்படின்னு பெருமானை போற்றி அவர் என்ன செய்யறாரு? இயற்பகைக்கு சிவலோக பதவி கொடுக்குறாரு. மனைவிக்கும் கணவனுக்கும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து இல்லையா பக்தி பண்றாங்க. வேற ஒரு பெண்மணியா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? ஏயா இதென்ன உனக்கு வேலை, நீ தான் எதையோ பொருள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கன்னு நாங்க நினைச்சோம், நீ என்னையே தானமா கொடுக்குற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு என்ன பண்ணிருப்பாங்க? விவாகரத்து பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த அம்மையார் கணவனார் சொல்லுக்கு மறு சொல்லு, வேற எந்த சிந்தனையும் கிடையாது. கணவனார் சொல்லே தெய்வம் அப்படின்னு வாழ்ந்தவங்க. அதனால அவங்களால அது முடிந்தது. சரி, அவங்களால முடிந்தது. நாயன்மார் இப்படி செய்தாரே, இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது? ஏன்னா இப்ப இருக்க சமுதாயத்துல இருக்கவங்க எல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்ப கேள்வி கேட்பாங்க. அது என்னங்க, மனைவிய போய் கேட்கலாமா சாமி? இது என்னங்க நியாயம்? என்னங்க நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப
நம்மளுடைய நாயன்மார்கள் எப்பேற்பட்டவர்கள்னா எது மேலையுமே பற்று இல்லாதவர்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு. இந்த பற்றுகளை எல்லாம் விட்டாதான் இறைவனை நீ போய் பற்ற முடியும். இதுகளை பற்றி கொண்டு இருந்தால் அங்க இறைவனை பற்ற முடியாது. இந்த பற்றுகளை எல்லாம் அறுத்தவங்க நம்மளுடைய நாயன்மார். அப்ப இந்த பொருள் நம்மளுக்கு சொந்தமானது இல்லை. எந்த பொருளா இருந்தாலும் நம்மளோட உடைமை பொருள் இல்லை. இறைவன் ஒருவன் தான் நமக்கு உடைமை பொருள். அவர்தான் நமக்கு போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே வைப்பே என்னோட வைப்பு நிதியேம்பார். அதுபோல அவங்கெல்லாம் உணர்ந்தவங்க, மற்ற எல்லாமே நம்மளுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு. அதனாலதான் தன்னோட மகனை அறுத்து கறி சமைச்சு கொடுக்க முடிந்தது. அதனாலதான் மனைவியே கொடுக்க முடிந்தது. கேள்வி கேட்கிறவங்க 1000 கேள்விகள் கேட்கலாம். நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை அறிவு கண் கொண்டு சிந்தித்து கேள்வி கேட்டு பார்த்தாங்கன்னா அவங்களால உணரவே முடியாது. அவங்கெல்லாம் அன்பால வென்றவர்கள். அன்பு ஒண்ணுதான் அவங்களுக்கு முக்கியம். அந்த இடத்துல அறிவு வேலை செஞ்சா அவங்களால அந்த செயல் செய்ய முடியாது. அன்போட செய்தார்கள். அதனாலதான் அவங்களால வெற்றி கொள்ள முடிந்தது, சாதனை செய்ய முடிந்தது. அதனாலதான் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் நம்ம அந்த நாயன்மார்களுடைய குருபூசையை நாம கொண்டாடி மகிழ்கின்றோம், பேசுகின்றோம், சிந்திக்கின்றோம், கேட்கின்றோம். இந்த வகையில இயற்பகை நாயனார் இல்லையே எண்ணாத இயற்பகை. அவருடைய அந்த குருபூசை திருநாள் மிக சிறந்த நாள், நன்னாள், பொன்னாள். இந்த நல்ல நாளிலே அவருடைய அருள் வரலாற்றை சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் அடிய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.